பம்பிளி அது பேர் என்னது பேர் என்ன ஜெரியா என்ன வண்டி இருக்குன்னே நான் மறந்து போயிட்டேன். வீட்டுக்கு போட்டேனே. சரியா ரைடிங் ஷூன்னு சொல்லிட்டு கேட்டு மேல கை போட்டு வச்சிருக்கீங்க. வேற என்ன பண்றது? ஷூ இந்த ஷூலாம் திருடிட்டு போயிட்டாங்கன்னு சொல்ல முடியாது. மனசு கஷ்டப்படக்கூடாம நம்ம ஞாபகமா எடுத்துட்டு போயிட்டாங்கன்னு சொல்லலாம். ஏன்னா ஊராமட்டு காசு யாரும் திருடலாம்ல. சேச்சா நாம வந்துட்டு இப்ப எங்க போறோம்னா கரூருக்கு போறோங்க. நம்ம பிளாக் பேந்தர் எடுத்துக்கிட்டு அண்ட் நம்மளோட ஹைனாவும் எடுத்துட்டு போறோம். அதோட ஒரிஜினல் பேர் பாத்தீங்கன்னா நம்மளோட தாரும் நம்மளோட 10R எடுத்துட்டு போறோம். எதுக்குடா HR கரூருக்கு 2 வண்டி எடுத்துட்டு போறேன்னு உங்களுக்கு டவுட் இருக்கும். ஏன்னு பாத்தீங்கன்னா நம்ம சிராமிக் கோட்டிங்க வந்து 2 வண்டி. சிராமிக் கோட்டிங்க என்ன கோட்டிங்க? சஃபரிங் கோட்டிங். அவன் தான் சஃபரிங் கோட்டிங் தான் சொல்றீங்க. சிக்ரான் கோட்டிங். ஏய் நான் சிராமிக் கோட்டிங் தான் சொன்னேன். ஆனா சிராமிக் கோட்டிங் கிடையாதான். ஆமா டஃப்லான். நீ போய் டஃப்லான் டேப் போயிட்ட பாத்தியா? டஃப்லான்னு ஒன்னு இருக்குனா. டஃப்லான் டேப். சரி சிராமிக் கோட்டிங். அதுக்கு வந்துட்டு வண்டி பலன்னு ஆகிறதுக்கு நம்ம பிளாக் பேந்தர் வந்து லடாக் எடுத்துட்டு போனோம். நம்ம ஹைனா பாத்தீங்கன்னா மழை சீசன்ல எடுத்திருக்கோம். அதனால மழை பெஞ்சு அதுக்கு மாதிரி டல்லா இருக்கும். இப்ப நான் வந்து ஹைனா இருக்கிற இடம் காட்டுறேன் உங்களுக்கு. அது எப்படி இருக்குன்னு மட்டும் பாருங்க. மனசு கஷ்டமாயிடுச்சு. எதுக்கு? ஷூ திருடிட்டு போயிட்டாங்க. 40,000 ஷூ தன்மானமா கொடுத்தேன்னு வச்சுக்கோ. அதானே இப்ப நான் தியாகி மாதிரி பேசணும்னு என்ன என் ஞாபகார்த்தமா எடுத்துட்டு போயிட்டாங்க. ஆனா என் ஷூ வந்துட்டு நான் இங்க சேலத்துல யார்ட்டுமே அந்த மாதிரி ஷூ கிடையாது. அந்த ஷூ மட்டும் எவனோ போட்டு என் கண்ணுல மாட்டினா அவன் மூஞ்சி அதுக்கு மேல கண்ணாடி பார்க்கவே முடியாது. யோனக் சாக்ஸா? ஷாம் கடையில வாங்குனது தான். சாக்ஸ் எல்லாம் புதுசா போடுறீங்க அதிசயமா. என்ன சாக்ஸ் போட மாட்டாங்க? ஐ மீன் புது சாக்ஸ். நாம எல்லாம் டிஃபரண்டா சாக்ஸ் யூஸ் பண்ணுவோமே அத சொன்னேன். நாம என்ன டிஃபரண்டா சாக்ஸ் பண்ணுவோம்? நீ சாக்ஸே யூஸ் பண்ண மாட்டேன்னு சொல்லு. அங்க பாருங்க ஷூ அங்க ஒன்னு தூக்கிட்டு இருக்கு. சாக்ஸ் போடாம போட்டீங்கன்னா தான் தூக்கிட்டு இருக்கும். இந்த ஷூ வந்துட்டு 1 இயரா யூஸ் பண்ணிருக்கேன். போன அக்டோபர்ல வாங்கின ஷூ இது. வேற ஷூ வாங்கணும். எனக்கு ஷூ வாங்குற ஆசையே போயிடுச்சு. சரி எப்பவுமே நான் வாங்கினா கொஞ்சம் ஒரு லக்ஸுரி ஷூ தான் வாங்கணும். இப்ப ஆசையே போயிடுச்சு. இப்ப எப்படி சூப்பரா இருக்கா? அந்த கிளவுஸ் போட்டால் சூப்பராக இருக்கும். ஆனால் நம்ம இப்போ கார் ஓட்ட போகிறோம். கார் ஓட்டுறதுக்கு ஏன்டா இது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்படிலாம் போனால் தான் HR ஒரு வைப்பாக இருக்கும். இது மாதிரியே இருக்கு. கார் ஓட்டுறதுக்கு ரைடிங் ஷூ போட்டு சூப்பராக இருக்குண்ணா. சூப்பராக இருக்கும். இந்த பேக் எதுக்குன்னு உனக்கு தெரியாது தானே? நீ இந்த வீடியோ எடுக்க மாதிரி இல்லை தானே? இந்தியா தெரியும், நான் பார்த்துட்டேன் ரீல்ஸில். சரி டியோ எடுக்க போகலாம். இது எடுத்துட்டு டியோ போகணுமா? டியோவில் போகலாம். கார் யார் எடுத்துருது? கார் நான் தான் எடுக்கணும். கார் விளாக் தானே. டியோ இங்கே இருக்கட்டும். என்ன போயிருங்க. கார் ரிவேஸ் எடுத்துக்கூட மாசாகர்ண்ணா. ராஜா பகூத் பாய் அவர் கல்யாணம் ஆகி போச்சு தானே? ஆமாண்ணா எல்லாத்துக்கும் கல்யாணம் ஆகி போச்சு. சாபாசாக்கு மட்டும் தான் எனக்கு கல்யாணம் ஆகல. எனக்கு இன்னும் ஆகல. டேய் நீ இப்பதான்டா 10ஆம் கிளாஸே ஃபெயில் ஆகி 11ஆம் கிளாஸ் வந்திருக்க. ஆயிடா நான் நீங்க சொல்லினா கூட நான் மிதிச்சிருக்க மாட்டேனா. ஓ இந்த ஆயில தப்பிச்சு அந்த ஆயில மிதிச்சியா? இந்த கார் பாத்தீங்களா எவ்வளவு அழுக்கா இருக்கு. இதெல்லாம் நம்ம சிராமிக் கோட்டிங் போட்டு நம்ம சூப்பரா மாத்த போறோம். நம்ம பிளாக் பேந்தர் ரொம்ப நாள் ஆயிடுச்சு நம்ம கார் மெயின்டைன் பண்ணி. ஏன்னா நம்மள்ட்ட இப்போ வெஹிக்கிள்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது. சார் ஒரு வண்டிக்கு சர்வீஸ் பார்த்தீங்கன்னா பிளாக் பேந்தருக்கு பார்த்தீங்கன்னா 10,000 ரூபா, 10Rக்கு பார்த்தீங்கன்னா 10,000 ரூபா, பம்பிளி அது பேர் என்னது பேர் என்ன ஜெரியா என்ன வண்டி இருக்குன்னே நான் மறந்து போயிட்டேன். ஜெரி பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒரு 4,000 ரூபா 7,000 ரூபா வருது. RC பார்த்தீங்கன்னா அது காஸ்ட் கம்மி தாங்க. எப்பவுமே KTMோட சர்வீஸ் காஸ்ட் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கம்மி தான். மித்த எல்லாம் 300cc மேலே எடுத்துக்கிட்டீங்கன்னா சர்வீஸ் காஸ்ட் ரொம்ப அதிகமாக வருது. இத்தனை வண்டி வாங்கி வச்சுட்டு மாதம் சர்வீஸ் பண்ணுறது எல்லா வண்டி எல்லாமே எடுத்து ஓட்டுறோமா? ஏய் வண்டி இங்கே இருக்கட்டும்டா. அதனாலவே சர்வீஸ் காஸ்ட் அதிகமாக இருக்குது. பார்த்து ஓட்ட வேண்டியதாக இருக்குது. சேலரி அதுக்கு தகுந்த மாதிரி இல்லை. அதுக்கப்புறம் வந்துட்டு இன்ஸ்டாவில் ரீல்ஸ் வந்துட்டு இப்போ போடும்போது நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க, ஏன் இவ்வளோ ப்ரொமோஷன் பண்ணுறீங்க, காசு பத்தலையான்னு. இத்தனை வண்டி வச்சுருந்தா சத்தியமாக காசு பத்தாது சார். அதனால் சின்ன ப்ரொமோஷன். இது வந்து நான் மேரேஜ்லேருந்து தாங்க ஸ்டார்ட் பண்ண. ஒரு ஃபேமிலி மேன் ஆகிட்டேன். இதுக்கப்புறம் எக்ஸ்பென்சிவ்லாம் ரொம்ப அதிகமாகுங்க. அதுவும் இல்லாமல் நம்ம HRக்கும் நல்லா பார்த்துக்கணும். அதனால் நமக்கு வந்துட்டு சேலரி மட்டுமே பத்தாது. நம்ம சில ப்ரொமோஷன்லாம் பண்ணுறதுல தப்பு இல்லை சார். யாரோ பண்ணுறாங்க. ஆக்டர்ஸ்லாம் பாருங்கள், பெப்சி வந்துட்டு இத்தனைக்கும் அது கெடுதல்னு எல்லாத்துக்குமே தெரியும். ஆனால் அதுவே வந்துட்டு பெப்சி குடிங்க, என்ன மாரி ஆம்ஸ் வைங்கன்னு சொல்லிட்டு சாஃப்ட் ட்ரிங்க்ஸ் குடித்தா எங்கே ஆம்ஸ் வரும். இருந்தாலும் பார்த்தீங்க சாஃப்ட் ட்ரிங்க்ஸ் குடிங்க ஆம்ஸ் வளரும்னு சொல்லி வீடியோலாம் போடுறாங்க. அவங்க பண்ணால் அவங்களாம் கோடிக்கணக்கில் வாங்குறாங்க. நாங்கள் ஒரு 10,000 5,000 வாங்கி ப்ரொமோஷன் பண்ணுறோம். எங்களை மட்டும் திட்டுறீங்க. நாங்கள் போடாததுனால நாடு உருப்பிட்டுருதா என்ன? எல்லாரும் பண்ணுறாங்க. அவங்க என்ன லீகலாக பண்ணிகிட்டு இருக்காங்க. நாங்களும் லீகலாக தான் பண்ணுறோம். இது ஒன்றும் தப்பான இதெல்லாம் இல்லை. ஒரு கடையை விளம்பரம் பண்ணி கொடுக்குறோம். இந்த மாதிரி கடையில் ஆஃபர் வருது இப்படி தான் பேசிகிட்டு இருக்கோம். தவிர நாங்கள் ஒன்றும் தப்பான ப்ரொமோஷன்லாம் எதுவுமே பண்ணல. எங்கள் லெவலுக்கு கம்மியான ப்ரொமோஷன் பண்ணிகிட்ருங்க சார். இதெல்லாம் நீங்கள் வந்துட்டு பெருசாக எடுத்துக்காதீங்க. இப்போ தான் இதெல்லாம் போட்டேன். இப்போ உடனே கட்ட வேண்டியதாக இருக்குது. அது போட்டே ஓட்டு ஸ்டேரிங் பிடிச்சி அப்போ தான் கிரிப்பு கிடைக்கும். கார் எந்த அளவுக்கு மெயின்டெனன்ஸ் இருக்குன்னா இங்கே பாரு, காரு சர்வீஸ் பில் கூட இன்னும் கார்லேருந்து எடுக்காமல் வச்சுருக்கேன். அந்தளவுக்கு கார் லட்சணத்தில் வச்சுருக்கேன் நான். சாண்டி அம்பர்ல வச்சுட்டு வா சாண்டி. மழை வந்துச்சுன்னா பிடிச்சிட்டு வரும்.
மழை வந்துச்சுன்னா எப்படி பிடிச்சிட்டு வருது? காருக்கு நேற்று பிடிச்சிட்டு வந்தோம் அந்த மாதிரியா? தென்னார்ல மழை வந்துச்சுன்னா பிடிச்சிட்டு உட்காந்துருவோம். அம்மே இதை வச்சு நான் என்ன கிளைண்டாக பண்ண போகிறேன்? ஒன்றும் பண்ண முடியாது. ஏய் அதை வீட்டில் குப்பை போட்டனே. சரி அக்கா குப்பை போடுறது நல்ல பழக்கம் இல்லை மாமா. மாமா வா போகலாம். போகலாம். சாண்டி வேணாமா? ஜேபி மாமா வண்டி தூக்கி கீழே இறக்கி விட்டுருச்சு. வண்டி ஃபுல்லாக ஸ்நாக்ஸாக இருக்குது. பரவாயில்ல, இப்படி இருந்தால் தான் வண்டி வந்து அவுட்லுக் எப்படி இருக்குன்னு காட்ட முடியும். ஹெச்ஆர் வாங்க கரூருக்கு போகலாம். அண்ட் எத்தனை பேர் நம்ம வீடியோ கரூர்லேருந்து பார்த்துட்டு இருக்கிறீங்க மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், தெரிஞ்சுக்கிறேன். அண்ட் நம்ம வீடியோ டைமிங் வந்துட்டு சரியாக இல்லைங்க. நான் 11 மணிக்கு போஸ்ட் போடுறேன், 5:30 மணிக்கும் போஸ்ட் போடுறேன். எந்த டைமில் போஸ்ட் பண்ணலான்னு அதுவும் மறக்காமல் சொல்லுங்கள். ஹேண்ட் பிரேக்கு இந்நேரம் சொல்லியிருப்பீங்க, சீட் பெல்ட் போட்டு ஓட்டுறா ஹெச்ஆரே, இல்லை அடுத்த டார்கெட் நீ தான்டா அப்படின்வீங்க. நீங்கள் நல்லதுக்கு தான் சொல்கிறீங்க. நான் இருங்க வண்டி கொஞ்சம் முன்னாடி எடுத்து ரொம்ப நாள் கழிச்சு ஷூ போடுறேன்னா ஒரு மாதிரியாக இருக்குது. எல்லாமே திங்ஸ் எடுத்தாச்சு தானே? ரெண்டை கொடுத்து ஹெல்மெட்டுக்கு என்ன ஏதோ கேஸ் ஸ்மெல் அடிக்குது. சாண்டி சாண்டி இல்லாம சாபாசா எவ்வளவு மிஸ் பண்ணா தெரியுமா? குசுவா அழுந்துட்டான்டா சாண்டி. சரி உனது ஸ்டோரி என்ன ஆயிடுச்சு? ஏதோ புட்டுக்கிட்டு போச்சு. அவ்வளவுதானா? அதெல்லாம் இல்லைண்ணா. கம் பேக் வில் பி ஸ்ட்ராங்கர். என்னது? ஏண்டா நீ லைஃப்ல ஒரு 1 லட்ச ரூபா சம்பாதிக்கிற மாதிரி கம்பேக் கொடுத்தா பரவாயில்ல. பொம்பளைக்கு முன்னாடி சுத்துறது கம்பேக்னு வச்சிருக்கிய. இதை நினைச்சு உங்க மம்மி ரொம்ப பெருமைப்படுவாங்களா? இல்லம்மா சும்மா விளையாட்டுக்கு நாங்க பசங்க ஜாலியா விளையாடுவோம். பையன் வந்துட்டு நல்ல பையன். என்ன கொஞ்சம் மூஞ்சில எல்லாம் கொழுப்பு ஏறி இருக்கு. சாப்பாடு கம்மியா போடுங்க. 4 வேளை சாப்பாடு போடுறதா கேள்விப்பட்டேன். இந்த நாய்க்கு 1 வேளை சாப்பாடே அதிகம். ஏன்னா பாத்தீங்கன்னா எங்க கூடயே வந்துட்டு சிக்கனு மட்டனு கோழி கவுதாரி கண்ட கருமத்தையும் தின்னுட்டு இருக்கான். எங்களோட சேர்றதுனால அவன் கெட்டுலாம் போகல, குண்டாதான் ஆயிட்டு இருக்கான். போட்டதுனால குண்டுன்னு எல்லாம் சொல்றீங்க. பர்த்டேக்கா தீபாவளிக்கு எதுக்கு தீபாவளிக்கு எடுத்து கொடுத்தீங்க பாருங்க ட்ரெஸ். முக்கியமா வந்து சாண்டிக்கு வந்து காசு அதிகமா கொடுத்து பழக்கம் பண்ணாதீங்க. இஷ்டத்துக்கு போன் இது ஏதோ ஒரு 20,000 போன் வாங்கி கொடுத்துருக்கீங்களா? உடஞ்சு போனிச்சா டிஸ்பிளே 2500 கொடுக்குறீங்களாமா? அதெல்லாம் கொடுக்காதீங்கம்மா. இவனே சம்பாரிச்சு வாங்கிட்டோம். மாடு மாரி வளர்ந்துருக்கான்ல, 3 வேளை சோறு போடுறதே பெருசுமா. நீங்களாம் இவனுக்குலாம் ஏன் காசுலாம் கொடுக்குறீங்க? அதெல்லாம் வேண்டாம். அவனே உழைச்சி இருக்கட்டும், இல்ல போய் பிச்சை எடுக்கட்டும். பக்கத்துல நீ வருவேன்னு எதிர்பார்க்கிறேன். லைசன்ஸே இல்லாம கார் ஓட்டுறான், பைக் ஓட்டுறான். ஆமா, இன்னும் லைசன்ஸ் அவன் சின்ன பையன், அண்டர் 18 போடுங்க. ஆமா 10 ஓட்டுனது ஏன் போடவே இல்ல? ஒருத்தர் கமெண்ட் பண்ணாருண்ணா, இவனெல்லாம் நம்பி பைக் தர மாட்டாங்க, கொண்டு போய் சாட்சி போடுவான், இந்த நாய் இப்படியே யூஸ் பண்ணிப்பான் அப்படிங்கிறாருண்ணா. ஆமா, என் வண்டி வந்துட்டு நம்ம ஹைனாவை அண்டர் 18 ஓட்டின முதல் ஆள் இவன் மட்டும்தான். அது வந்து வீடியோ போஸ்ட் பண்ணல, கூடி சீக்கிரம் போஸ்ட் பண்ணோம். போஸ்ட் பண்ணதும் போஸ்ட்மார்ட்டம் பண்ணிடுவாங்க வீட்டுல. அதனாலதான் அப்படியே போஸ்ட்மார்ட்டம் பண்ண முடியும். இல்லைங்க, நாங்க கொஞ்சம் அட்ராசிட்டி தான் பண்ணுவோம் தான். இப்ப நாங்க வந்துட்டு கொஞ்சம் திருந்தி ஒரு புது மனிதனாக நாங்க உருவாக்கி. என்னன்னு பாத்தீங்கன்னா, நாங்க பண்ற அட்ராசிட்டி வந்துட்டு சோசியல் மீடியா அப்லோட் பண்ண மாட்டோம். ஏன்னு பாத்தீங்கன்னா அதால வந்துட்டு நிறைய பேரு கெட்டு போறதா நாங்க நியூஸ் கேள்விப்பட்டோம். அதுவும் இல்லாம நிறைய கிட்ஸோட அம்மா அப்பாவும் வந்து என்கிட்ட சொன்னாங்க, இந்த மாதிரி நீங்க உங்க வீடியோஸ் பார்த்து தான் அவங்க ரோல் மாடலா வளர்றாங்க, நீங்க அவங்களுக்கு பேசும்போது ஒரு நல்லது கெட்டது சொல்லி கொடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி பண்ணுவோம். 10Rல ஒரு பெரிய அப்டேட்லாம் ஒன்றும் இல்லைங்க. தார்லேயும் பெரிய அப்டேட்லாம் இன்னும் எதுவுமே பண்ணல. இப்போவே வந்து தார்ல மணாலி போகலான்னு தான் பார்த்தோம். நாங்கள் மணாலி போய் என் சொத்து அழிச்சது தாங்க மிச்சம். இது வரைக்கும் நான் மணாலி 3 டைம் போயிட்டு எனக்கு ஒரு எவ்வளோ 6 லட்ச ரூபா கடன் ஏற்றிருக்காங்க. ஆனால் அங்கே வந்து நான் ஒன்றுமே சம்பாதிக்கல. காரில் போயிட்டு ஒரு டைமு காரில் 2 லட்சம் செலவு பண்ணிட்டு மணாலி போனேன். பீஸ்ஃபுல்லாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மணாலி போயிட்டு 2 லட்ச ரூபா அழிச்சிட்டேன். அதுக்கப்புறம் இப்போ ஹனிமூன் ட்ரிப் போயிருந்தாங்களா, அங்க போனா அங்க ஒரு 4 லட்சம் அவுட் ஆகி போயிடுச்சு. அங்கேயும் பெருசா சம்பாதிக்கல. சம்பாதிக்கிறது பதிலா நீ மெமரிஸ சம்பாதிக்கல. அது பெரிய அங்க என்னடா மெமரி சம்பாதிச்ச, சண்டை தாண்டா போட்டுட்டு இருந்தேன் எல்லாத்துக்கூடயும். ஓகே, நம்ம ஹைனாவை எடுத்துட்டு வர வேண்டிய நேரம் ஆயிடுச்சு. ஹைனா வீடியோவில் அதில் வந்துட்டு இருக்கோம். அப்புறம் நடுவில் கட்டாயி மறுபடியும் இது வந்துடும். இதுக்கு முன்னாடி லாரி ஒன்று வந்துட்டு இருக்கு. ஹெச்ஆர் இங்கே பாருங்க, இது வந்து சர்வீஸ் ரோடு. ஓகேவா? இது எப்படினாலும் அவங்க பூந்து வருவாங்க. நாம் வந்துட்டு உள்ளே வர்றது நாம் தான் பார்த்து வரணும். அந்த நம்ம ஹைனா கண்ணாடி உடஞ்சி பார்த்தீங்களா, நான் அது யார் மேலேயுமே குத்தம் சொல்லலை. இந்த சர்வீஸ் ரோடு வந்துட்டு அவங்க லெஃப்ட்லேயும் ஏறி வருவாங்க, ரைட்லேயும் ஏறி வருவாங்க. நாம் வந்து ஜாக்கிரதையாக பார்த்துட்டு போகிறது தப்பு இல்லை. அது நான் வந்துட்டு கொஞ்சம் கேர்லெஸ்ஸாக அந்த சின்ன பையன் பேசிட்டு இருந்தானே, அந்த பையன் மேலே கவனம் செலுத்திட்டு இருந்தேன். கார் லாரி மூவ் ஆனது இல்லை. அது என்னோட மிஸ்டேக் தான், நான் யாரோட மிஸ்டேக்கும் இல்லை. அது வண்டி அடிபட்டுருச்சுன்னு ஒரு கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு, அவ்வளோதான். வச்சா வாங்க
பேசு சாண்டி. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா ரோஸ்டர் ஆட்டோமோட்டிவில் இருக்கோம். எதுக்கு இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா சாண்டி புது பைக் லைசன்ஸ் இல்லாமல் மூஞ்ச பாருங்க. அவனுக்கு ஒரு கேஸை போட்டுவிடுங்க ப்ளீஸ். தயவுசெய்து அவனுக்கு ஒரு கேஸை போடுங்க. அப்போ தான் அவன் மூஞ்சிலேருந்து ஒரு பிரகாசம் உண்டாக்கும். இங்கே பாருங்கள், பச்சை கிளி. இது பேர் ஹைனா. சாரி, ஓ இது பேர் இவங்க வச்சுருக்க பேர் ஹைனா. நாங்களாம் வச்ச பேர் பச்சை கிளி. வந்து கூண்டில் வச்சுருப்பாரு. நாங்கள் வந்து வீட்டுக்குள்ளே வச்சுருக்காரு. ஓகே. இங்கே ஃபோட்டோ ஷூட் போயிட்டுருக்கீங்க. ஆமாம், உங்களுக்கு எது வேணும்? மக்களை பார்த்து பேச சாண்டி. அவர் என்ன போயிட்டாரு? மாமா ரொம்ப திட்டுது. நான் எங்க தெரியும், மாமா வந்து ரொம்ப திட்டுது. இனிமேல் நாங்கள் வந்து மாமாத்தோட சங்கத்துலேருந்து நாங்கள் விடை பெறுகிறோம். மீண்டும் வருவோம். சாண்டி, மாமா சங்கம் நம்மளுக்கு வேணாம். நம்ம பொது சங்கம் வச்சுக்கலாம். என்ன சொல்கிற? நம்ம தனி சங்கம் வாலிப வருத்த சங்கம். அது என்ன வாயில வாலிப வருத்தப்படாத சங்கம் மாதிரி நாங்கள் ஒரு சங்கத்தை வைக்க போகிறோம். எல்லாம் வந்து கூட்டணியாக சேர்ந்துக்கோங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல்லைக்கன் சேனலும் இல்லை ஒன்றும் இல்லை. இப்போதைக்கு இந்த பெல் ஐக்கான்னு ஒன்று இருக்குங்க, ஆளில் போட்டுருங்க. இருக்குன்னே தெரிலங்க. அது எனக்கு தெரியல, நானும் எல்லா வீடியோ சொல்கிறேன். பெல் ஐக்கான் எதுக்குன்னா மணி அடிக்கிறது தான் இருக்குது. அப்பப்போ அந்த மணியை வந்து ஆளில் போட்டுக்கோங்க. முக்கியமாக அப்போ ஆளில் போட்டிங்கன்னா நாங்கள் போடுற மோர் இன்ட்ரெஸ்ட் வீடியோலாம் உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வந்து மொபைலில் டீன் 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 சேரும். ஓகேங்களா? டீன் 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 டீன். மைண்ட் அப்செட். மாமா வந்து என்னை திட்டிருச்சு, சாண்டியும் திட்டிருச்சு. அதனால் சாண்டி வந்து சூசைட் பண்ண போகிறோம். சாண்டி பால் டையில் போகிற வழியில் வந்து குடிச்சிட்டு சாப்பிட போய் சாக போகிறோம்.